குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்ததான பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் திருச்சபையாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் நீர் எங்கள் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிற உம்முடைய தாசன் மூலமாய் நாங்கள் கேட்க இருக்கின்ற அருள் வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருவருட் பிரசன்னத்திலே எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகள் பட்டதை நினைவு கூர்ந்து இந்த திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய பாடுகளை பாடல்களின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது இந்த பாடுகளிலே எங்களுடைய பாடுகளையும் ஒன்றிணைத்து கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய அன்பு எங்களுக்கு நிறைவான கிருபைகளின் நன்மைகளை தருகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட எங்களுடைய விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும். நீர் இந்த வழிபாட்டை நடத்தி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பேருக்கு மாட்சிமை உண்டாகவும் இந்த பேஷன் கேரல் சர்வீஸ் வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று 90வது பாமாலை 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர் 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் என்ற பாமாலை அனைவரும் எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தேவனாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடற்கும்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களில் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவி தேவைகளாக்கவும் வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாகும். ஆகையால் இங்கிருக்க நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையிலே முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம், நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை நோக்கி பார்த்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருக்கின்றோம், கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கின்றோம், கொடுக்கப்பட்ட திருச்சபையிலே நாம் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கின்றது. ஆம், ஆண்டவர் இந்த நேரத்தை உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பாவ குற்றங்களை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடந்த நாட்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும், ஒருவேளை இந்த நாளிலே பாடுகளின் ஞாயிறை நாம் தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், என்னுடைய மீறுதலுக்காக பாடுபட்டார், என்னுடைய அக்கிரமத்துக்காக பாடுபட்டார், நான் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் பாடுபட்டு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார் என்ற அந்த நினைவோடு கூட அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது, பச்சை பாலத்திலே அவன் பாவம் செய்த பொழுது, ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அவனிடத்திலே அனுப்பி அவருடைய பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதித்தானே. 51ஆம் சங்கீதத்தை கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஏறெடுத்தாரே. அதே 51ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் கூட நம்முடைய பாவ குற்றங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து ஆவியானவர் உணர்த்துவார் என்று சொன்னால், இனி வரும் நாட்களிலாவது இப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றால், கர்த்தர் கிருபையாய் 2026ஆம் ஆண்டிலே பாடுகளின் ஞாயிறிலே தேவ சமூகத்திலே வந்து நமக்காக அவர் பாடுபட்டார் என்ற அந்த உணர்வோடு கூட நம்ம பாவ குற்றங்களை நாம் உணர்ந்து பார்த்து அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 51ஆம் சங்கீதத்தை தேவ சமூகத்திலே ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கின்படி என்னை மீது நீங்கள் நிசையும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் முறை தெரியும், என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடத்திட்டேன். நீர் பேசும்போது நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கு பரிசுத்தம். இதோ நான் குணத்தில் உருவானேன், என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாக விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். என் பாவத்தை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இதயத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும், முது இரட்சணியத்தின் சந்தோஷத்திற்கும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, நிரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு நீங்களாக்கிவிடும். அப்பொழுது நாவும் உம்முடைய நீதியை கிருபையாய் பாடும். ஆண்டவரே, என் உள்ளத்தை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும்.
பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலி உண்டாவிதான். தேவனே புறக்கணில் சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. உட்காருங்கள். முதலாவது திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 வரை. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 வரை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கடைபிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு உண்டாதாக. ஆமென். அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே அறிவித்தவாறு நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து ஐக்கிய சங்க குழுக்களும் இணைந்து பாடல்களை பாடி இந்த திருப்பாடுகளின் பாடல் வழிபாட்டிலே நாம் பங்கு பெற இருக்கின்றோம். முதலாவது பாடலை பாடகர் குழுவினர் பாட முன்வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். சுமந்தோம் மகிழ்வில்லை, சாபத்தால் நெஞ்சில் இல்லை, எங்கள்
மேன்மை சிலுவை சுமந்து வந்தோம் சிலுவை வீர நாங்கள் சிலுவை சுமந்து வந்தோம் சிலுவை வீர நாங்கள் சிலுவை வீரர்களாய் தங்களை அர்ப்பணித்த பாடகர் குழுவினரை வாழ்த்துகிறேன். இப்பொழுது இரண்டாவது திருமறை பகுதி படிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து ஞாயிறு பள்ளி பாடல் பாட ஆயத்தப்படும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது திருமறை பகுதி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை.
ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்து போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணமும் இல்லாத இருந்ததால் பாவம் எண்ணப்படாமட்டது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதப்படம் வாசித்தாயிற்று. தேவனை மகிமைப்படுவதாக. ஞாயிறு பள்ளி குழுவினர் பாடல் பாட முன்வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாட ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஞாயிறு பள்ளி.
பாதை தெரியாத ஆடுகளை மீட்டெடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக இப்பொழுது வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாட முன்வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன்.
சிலுவை நாதர் இயேசுவினுடைய அருள் கரங்கள் நிற்போம். நற்செய்தி பாடம் இப்பொழுது படிக்க கேட்போம். குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடநூல் அது மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 வரை. மார்க்கு 10 வசனங்கள் 46 முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பொறுமையின் சிகரமே, அன்பின் தயாளன், கடன் தீர்க்கவே சிலுவை நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டே, இரட்சகர் போகின்றார். நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டே, இரட்சகர் போகின்றார். நம் அன்பினேசன் நல்லவர் நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டே, இரட்சகர் போகின்றார். அங்கமெல்லாம் குருக, தங்கமே நீ கருக. அங்கமெல்லாம் குருக, தங்கமே நீ கருக. துங்க பரஞ்சிலுவை தூக்க பலனும் நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டே, இரட்சகர் போகின்றார். பெற்ற மனம் கலங்க, உற்றாருள்ளம் குலுங்க. பெற்ற மனம் கலங்க, உற்றாருளம் குலுங்க. குற்றமில்லாமை உலகத்தில் பாவ கேட்க நல்ல
சிலுவை கொண்டே ரட்சகர் போகின்றார். நல்லவர் போகின்றார், நல்லவர் போகின்றார், ரட்சகர் இந்த திருப்பாடுகளின் பாடல் வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அருட்பணி பர்னபாஸ் தியாகராஜன் ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல, ஏற்கனவே அறிமுகமானவர்கள். குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்த மேலூர் திருச்சபையிலே எங்களை உருவாக்கினவர்கள். அவர்களுடைய தகப்பனாரிடத்தில் தான் கர்நாடக சங்கீதத்தை நான் கற்றுக்கொண்டேன். அவர்களுடைய காலத்தில் தான் ஞாயிறு பள்ளி ஆசிரியராக என்னை அர்ப்பணித்தேன். அவர்களுடைய காலத்தில் தான் இசைக்கலைஞராக நான் உருவாக்கப்பட்டேன். ஆக பல விதங்களிலே என்னை உருவாக்கினவர்கள். நான் எப்பொழுதெல்லாம் நான் செல்லுகின்ற ஆலயத்திலே, நான் பணியாற்றுகின்ற ஆலயத்திலே அழைக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் தட்டாமல் அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலே அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்கின்றோம். ஜெபம் செய்வோம். அனைவரும் சேர்ந்து எழுதுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அமர்வோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையெல்லாம் வேறு தெய்வம் உம்மையாயில்லையே. கள்ளனன்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலேவும் சொந்தமாக்கி கொண்டீரே. என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் இயேசுவே. எத்தனையாய் துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர்.
ஐயோ உத்தமனை நினைக்கையிலே அன்பானவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உறவுக்கும் உரியவர்களே, மகிமையான இந்த நாளுக்காக, இந்த ஆராதனை வேலைக்காக கர்த்தரை நான் சொத்திருக்கிறேன். கடந்த ஆண்டிலே இதே போல பாடுகளின் பாடல் ஆராதனைக்கு ஐயா அவர்கள் என்னை அழைத்து, அன்பு மக்களை திருச்சபையிலே உங்கள் அனைவரையும் இந்த நாளை பிரகாரங்களிலே சந்திக்கவும் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிரவும் கர்த்தர் கிருபித்தார். மீண்டுமாக இந்த ஆண்டிலும் கூட கடவுளுடைய மகாபிரதான கிருபையினாலே ஐயா அவர்கள் என்னை அழைத்து செய்து கொடுக்கும்படியாக சொன்னார்கள். நான் மனமகிழ்வோடு கூட அதனை ஏற்றுக்கொண்டேன். மேலும் இந்த நாளில் நான் வந்து உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அழகிய பாடல் குழு, அழகிய பாடல்கள், ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆராதனை, இயேசுவை போல ஒரு உண்ணாக வந்து பிள்ளையெல்லாம் ஆசீர்வதித்து நீங்கள் அந்த பாடலை பாடும் பொழுது மெய்யாகவே நான் சிலிர்த்து போனேன். இந்த ஆராதனையில் நான் இருப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அறிந்தபடியாக நான் கடந்த 1975 ஆண்டில் இருந்து 74வது ஆண்டில் இருந்து நமது இந்த ஆலயத்திலே எனக்கு நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அந்த நாட்களில் இருந்து ஊழியர்களை இந்த ஆலயத்தில் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இந்த வாய்ப்புகளை குருமார்கள் வாயிலாக கர்த்தர் கொடுத்து விடுகிறார். சிறப்பாக இந்த அன்பான அழைப்பை கொடுத்து என் அன்பிற்கும் பாசத்திற்கு உரித்தான அருமை ஐயா அவர்களுக்கும், அம்மாளவர்களுக்கும், அருமையான குடும்பத்து பிள்ளைகளுக்கும், அன்பான திருச்சி மக்களுக்கும், சிறப்பாக பாடல் குழுவினருக்கும் என்னுடைய அன்பை வாழ்த்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களில் விசேஷ ஆசீர்வாதங்கள் நமது தனி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் மேலெடுக்கும் அனைத்து தியானங்களிலும் அனைத்து இயக்கங்களில் பெருமூச்சுக்களிலும் கர்த்தருடைய தயவும் இரக்கமும் நிறைந்திருக்க நான் அன்பாக வாழ்த்துகிறேன். நான் ஐயாவிடத்தில் குறிப்பிட்டேன், மிக அழகாக நேர்த்தியாக இந்த பேஷன் கேரல் சர்வீஸை முறையாக இன்றுதான் பேஷன் ஆரம்பமாகிறது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகளின் வண்ணமாக இந்த நாளிலிருந்து தான் பேஷன் சண்டே ஆரம்பமாகிறது, பேஷன் நாள் ஆரம்பமாகிறது. எனவே சரியாக இந்த பேஷன் என்று சொல்கின்ற கிறிஸ்துவின் பாடுகளை தொடர்ந்து சிந்திக்கும்படியாக இந்த நாட்களானது நமக்கு தென்னிந்திய திருச்சபையின்படியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை மிக அழகாக ஐயா அவர்கள் நேர்த்தியாக ஜெபத்தோடு இதனை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசம் அனைத்திற்காக வேண்டியும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். பேஷன் என்று சொல்லுகின்ற தமிழிலே திருப்பாடுகள், பாடுகள் ஞாயிறு, பாடுகள் காலங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே இந்த பேஷன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, முறையாக அதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, அன்பானவர்களே, மெடிடேஷன் ஆன் தி டெரிபிள் சஃபரிங்ஸ் ஆஃப் குருசிஃபிக்ஷன் ஆஃப் டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்து சிலுவையிலே மரித்த, கொடூரமாக மரித்த அந்த காரியங்களை, அந்த துயரமான காரியங்களை தியானிக்கக்கூடிய காலங்கள், அந்த பாடுகளை குறித்து தியானிக்கக்கூடிய காலங்கள் என்று ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலே மிக அழகாக அது அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களை நாம் இந்த பேஷன் காலங்களில் சொல்வதோடு சில இடங்களிலே, சில ஆலயங்களிலே, திருச்சபையின் ஆரம்ப நாட்களிலே இந்த நாளிலே ஆழ்ச்சல் இருக்கக்கூடிய சிலுவையிலே கருப்பு துணியை போர்த்தி பிளாக் சண்டையாக இதனை அனுசரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆரம்ப திருச்சபையிலே இருந்து வந்தது. எனவே இதனை பேஷன் சண்டே மாத்திரமல்ல, பிளாக் சண்டே என்றும் கூட அழைப்பார்கள். எப்படி இருப்பினும் கூட நாம் இதனை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே பரிசுத்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு குருத்தொலை ஞாயிறாக இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்ததாமே நமக்கு தருகின்ற அநேக செய்திகளை இந்த நாட்களிலே நாம் கேட்டு வருகிறோம், தியானித்து வருகிறோம். சிறப்பாக இந்த பாடுகளில் பாடல் ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. இன்று நான் வாசிக்க கேட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 10வது அதிகாரம். ஒருவேளை அந்த அதிகாரத்தின் பேரிலே உங்களில் யாராவது ஒருவரை முன்னாக அழைத்து இதனின் பேரில் செய்து கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து விடுவீர்கள். மிக நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதியாக அது இருக்கிறது. நாம் அறிந்த வண்ணமாக கிறிஸ்துவானவர்
குர்த்தொலை ஞாயிறு அன்று எருசலேம் வீதியிலே குர்த்தொலை பவனிக்காக ஆயத்தமாகி எரிகோவிலிருந்து எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எரிகோவிலிருந்து எருசலேமிற்கு 25 மைல் தூரம். எனவே எரிகோவிலிருந்து மிக பிரமாண்டமாக ஒழுங்கு செய்யப்படக்கூடிய அந்த எருசலேமில் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த குர்த்தொலை பவனியிலே இயேசுவானவர் பங்கு கொள்ளும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக உலகில் உள்ள யூதர் எல்லாரும் ஒன்று கூடி அந்த நாளிலே கிறிஸ்துவை கனப்படுத்தும்படியாக ஒரு பெரிய ப்ரொசஷன், கிராண்ட் ப்ரொசஷன் வாஸ் அரேஞ்ச்டு ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக ஒரு பெரிதான ஒரு பவனியை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அந்த பவனியில் பங்கு கொள்ளும்படியாக பவனி ஒழுங்கு செய்தாலும் கூட கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு அவர் பவனி செல்ல இருக்கிறார். போகின்ற அவர் அங்கே மரிக்கப் போகிறார். He is going to die in Jerusalem. இந்த பவனிக்காக போனாலும் கூட மரிக்கும்படியாக அவர் போகிறார். எனவே இந்த நாட்களில் எரிகோவில் இருந்து இயேசுவானவர் எருசலேம் நோக்கி போகும் பொழுது அங்கே நான் பார்க்கிறோம். அப்படியே நடந்து போகும் பொழுது நமக்கு தெரியும், இயேசுவானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் திரளான கூட்டம் இருக்கும். திரளான கூட்டம் இருக்கும். யோவான் குறிப்பிட்டது வண்ணமாக யோவான் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், உலகமெல்லாம் அவனுக்கு பின் செல்லுகிறதே என்று சொல்லுகின்ற அளவிற்கு எப்பொழுதும் இயேசுவை சுற்றிலும் திரளான கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட திரளான கூட்டங்களுக்கு மத்தியிலே எரிகோவிலிருந்து எருசலேம் நோக்கி இயேசு சுவாமி போய்கொண்டிருக்கிறார். திரள் கூட்டங்களுக்கு மத்தியிலே போய்கொண்டிருக்கிறார். இங்கே வசனம் சொல்கிறது, அப்படி அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது வழி அருகே ஒரு ஏழை, பிச்சை எடுப்பவன், கண் தெரியாதவன், பார்வையற்ற ஒருவன் வழியறி ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கிறான். ஓரமாக உட்கார்ந்து திரளான கூட்டம் போவதை அவன் எப்படியோ அறிந்து அந்த கூட்டத்தில் போகின்றவர்களை அழைத்து, இது என்ன கூட்டம், யார் போகிறது என்று கேட்ட பொழுது, நசராகிய இயேசுவானவர் போகிறார் என்று அவனிடத்தில் சொன்ன பொழுது உடனடியாக அவன் அங்கிருந்து அவன் சப்தமிட்டு கூப்பிடுகிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். 48வது வசனம் வாசிக்கலாமா? அதற்கு முந்தைய வசனம் வாசிக்கலாமா? கேள்விப்பட்டு இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் இருப்பது கூட்டத்தில் அல்ல, ஒரு ஓரமாக, ஒரு ரோட்டு ஓரமாக. வசனம் சொல்கிறது, வழி அருகே, ரோட் சைடு, ஒரு ஓரமாக அவன் அமர்ந்து இந்த திரளான கூட்டத்தில் இயேசு போவதை அந்த மக்களின் மூலமாக அறிந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கேட்டான். கூட்டத்தில் உள்ளவர்கள் அவனை அமைதியாக சொல்லி, நாங்கள் முக்கியமான காரியத்திற்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறோம், வேகமாக போய்கொண்டிருக்கிறோம், ஒரு பெரிய ஊர்வலத்திற்காக வேண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, எனவே நாங்கள் எருசலேமை நோக்கி போகிறோம், சப்தம் போடாதே, இயேசுவை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ இயேசுவை அழைப்பதை நிறுத்தவில்லை. முன்னிலும் அதிகமாக, மோர் லவுடர், முன்னிலும் அதிகமாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் குறிப்பிட்டான். எனக்கு அன்பானவர்களே, இவன் பார்வையற்றவன், இதுவரை இயேசுவை அவன் பார்த்ததில்லை, இயேசுவை குறித்து அறிந்ததில்லை, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கூட பார்வை இல்லாத அவன் இயேசு தாவீதின் குமாரன் என்று சப்தமிட்டான், என்று அறிக்கையிட்டான். ஆனால் இயேசுவை சுற்றிலும் இருக்கின்றவர்கள் எல்லோரும் நமக்கு தெரியும், அங்கே இருக்கிறவர்கள் யூதர்கள், பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள், அண்ணா, காய்பா எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பார்க்கின்றவர்கள், அநேக காரியங்கள் ஒழுங்கு செய்தவர்கள். அப்படி இருக்கின்றவர்கள் இயேசுவை தாவீதின் குமாரனை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அதனை அறியவில்லை, அதனை அவர்கள் ஏற்காதபடியாக இருந்தார்கள். பார்வை உள்ள அவர்கள் இயேசுவை தாவீதின் குமாரனை என்று அழைக்கவில்லை, என்று சொல்லவில்லை. ஆனால் பார்வையற்ற அவன்
போகிறவர் தாவீதின் குமாரன் என்று அறிக்கையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, அவன் இருந்தது ஒரு வழி அருகே ஒரு ஓரமாக அவன் இருந்து அங்கிருந்து சப்தமிட்டதும் 49 வசனத்தில் பார்க்கிறோம். நன்றி. யாராவது பெண்கள் போய் ஒருத்தர் வாசிக்கலாம் அதே வசனத்தை. 49 இயேசு முடிந்தால் பேனா வைத்திருந்தால் இன்று பாடுகளின் பாடல் ஆராதனையிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, தேவாதி தேவன் கொடுக்கின்ற வார்த்தை, இயேசு நின்றார். அவர் மிகவும் வேகமாக ஏராளமான மக்களுக்கு முன்னதாக எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு ஓரமாக ரோடோரமாக இருந்த அவன் ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன், ஒரு பார்வையற்றவன், அவன் அழைத்த அந்த சப்தத்தை, அவன் அழைத்த அந்த அழைப்பை இயேசு கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். அழைத்து வர சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அழைத்து வர சொல்லி அவனிடத்தில் ஏசப்பா கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இது போன்ற நல்ல புஸ்தமான காலங்கள், ஆசீர்வாதமான காலங்கள், கிருபையின் காலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களிலே நிற்பதில்லை, நிற்பதற்கே நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. எல்லாமே ஃபாஸ்ட், வேக வேகமாக வீட்டிலே அம்மா அப்பாவை கூப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். சாயந்தரம் போல் பேசிக்கிட்டு அவர் வெளியே போயிடுவார். ஒருவேளை அப்பா அம்மாவை கூப்பிடுவார், மனைவி கூப்பிடுவார் சில காரியங்கள் சொல்வதற்காக. எனக்கு இப்போ நேரம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, பாரு பேசிக்கலாம்னு சொல்லி பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசுவதற்கு ஆயத்தப்படுவார்கள். சில காரியங்களை சொல்ல வேண்டும், கல்லூரியை குறித்து, படிப்பை குறித்து, உத்தியோகத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, குடும்பத்தில் அவர்களது குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகளை தன்னுடைய பெற்றோர்கள் சொல்வதற்காக அவர்கள் ஏங்கி தவித்து தன் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் அங்கே நின்று பிள்ளைகளுடைய காரியத்தை கேட்பதற்கு நேரம் இருக்காது. பிற பேசிக்கலாம், உன் பிரச்சனை தானே பிற பேசிக்கலாம், உங்கள் பிரச்சனை தானே பிற பேசிக்கலாம், உங்கள் காரியம் தானே பிற பேசிக்கலாம் என்று சொல்லி அப்படியே தட்டி கழித்து விடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் ஒரு மாபெரிய உன்னதமான ஊர்வலத்திற்காக வேண்டி போய்கொண்டிருக்கும் பொழுது அது அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அங்கு அவருக்கு ஏற்படும்படியாக இருக்கக்கூடிய அந்த மேன்மையான காரியம், உயர்வான காரியம், மகிமையான காரியத்தை பெரும்படிய அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் முக்கியத்துவம் கொடுத்தது ஒரு ஏழைக்காக, ஒரு பார்வையற்றவனுக்காக, ஒரு பிச்சைக்காரனுக்காக. அவன் வழியருகே வந்து அமர்ந்திருக்கிறான். ஒருவேளை அவன் வழியருகே வந்து அமராதபடியாக வீட்டில் இருந்திருந்தால், பல நேரத்தில் நம்ம தட்டுக்குள்ளே வருவோம், உட்காரதுக்கு இடம் இருக்காது. எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக இந்த ஓரத்தில் எப்படி உட்கார்றது என்று சொல்லி ஒரு ஓரமாக உட்கார்ந்துருப்போம். ஆனால் இயேசுவானவருடைய பிரசன்னம் நாம் எங்கே இருக்கிறோமோ, எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமோ, எந்த ஓரத்தில் இருக்கிறோமோ, அங்கு அவருடைய பிரசன்னம் இருக்கும். இவன் ஒருவேளை சோம்பலாக, நமக்கு பார்வை இல்லை, நாம் ஏழ்மையாக இருக்கிறோம், வறியவராக இருக்கிறோம், பிச்சை எடுக்கிறோம், நாம் ஏன் அங்கு சொல்ல வேண்டும், அந்த வீதிக்கு நாம் ஏன் போக வேண்டும் என்று சொல்லி தன் வீட்டிலே அவன் சோம்பலாக இருந்து விடவில்லை. எதுக்கு இந்த ஆராதனைக்கு போகணும், எதுக்கு இந்த கொடுத்து போகணும், எதுக்கு இந்த ஜபத்துக்கு போகணும், எதற்கு இந்த பாடல் பயிற்சிக்கு போகணும், போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு இருப்போம். நமக்கு தெரியாத பாட்டா, நமக்கு தெரியாத செய்தியா, நமக்கு தெரியாத ஜபமா என்று சொல்லி வீட்டில் இவன் இருக்கவில்லை. அவன் வந்தாலும் கூட அந்த கூட்டத்தோடு இருப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காததாலும் கூட, அந்த சூழல் இல்லாமலும் கூட, அவன் அந்த வழி அருகே ஒரு ஓரத்தில் இருந்து அவரை நோக்கி அழைத்தான். இந்த ஆலய வளாகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் நமது இதயம் அவரை நோக்கியே இருக்கும். அவருடைய சப்தத்தை கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கும். அவரை குறித்து பாடுவதற்கு, ஜெயிப்பதற்கு, செய்திகளை கேட்பதற்கு நாம் எந்த இடத்துல அமர்ந்தாலும் கூட நமது எண்ணங்களும், நமது எதிர்பார்ப்புகளும், நமது இதயங்களும் அதனையே நோக்கி இருக்கும். எனவே இயேசுவானவர் அப்படியாய் அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியிலே போய் கொடுத்தாலும் கூட
ஒரு ஏழை குருடனுக்கு, ஏழை பார்வையற்றவனுக்கு, ஒரு ஏழை பிச்சைக்காரனுடைய கூப்பிடுதலுக்கு ஜீசஸ் honored his calling, his crying. நீ கூப்பிடாத, கூப்பிடாத, சத்தம் போடாத, இயேசுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லி அங்கே அவனுக்கு தடை ஏற்பட்டது. ஆனால் அவன் அதனை தடையாக நினைக்கவில்லை. மீண்டும் அதிகமாக, இதற்கு முன்னதாக கூப்பிட்டது போல இன்னும் அதிகமாக, மோர் லவுடர், இதற்கு முன்னதாக இருந்ததுக்கு மேலாக, எப்படியாகிலும் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஆக வேண்டும். இன்னைக்கு ஆராதனையா போயே ஆக வேண்டும், இன்னைக்கு பாடல் பயிற்சியா போயே ஆக வேண்டும், ஜெப வேளையா போயே ஆக வேண்டும். நமக்கு தடைகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு பொறுப்புகள் உண்டு, கடமைகள் உண்டு. ஆலயத்திற்கு வராத அளவிற்கு, ஆலய வழிபாடுகளில் பங்கு கொள்ள முடியாதபடியாக, அவரை குறித்து தியானிப்பதற்கு நேரம் இல்லாதபடியாக, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாதபடியாக, வேத வாசிப்பதற்கு நேரம் இல்லாதபடியாக அநேக சூழ்நிலைகள் இவனுக்கு ஏற்பட்டது போல் அமைதியாயிரு என்று சொல்லி பிறகு பைபிள் வாசிக்கலாம், பிறகு ஜெபம் பண்ணிக்கிறலாம், பிறகு கோயில் போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இல்லாதபடியாக இவன் அவர்கள் தடுத்தாலும் கூட அந்த தடையையும் மீறி அவன் கூப்பிட்டான். அதனை மீறி அவன் கூப்பிட்டபடினாலே இயேசுவானவர் அவனது கூக்குரலுக்கு செவி கொடுத்தான். இயேசு நின்றார். எனக்கு அன்பானவர்களே, பாசத்திற்குரியவர்களே, ஐக்கியத்துக்குரியவர்களே, அன்பு மக்களே, நமது குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவுகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகள், உடன் பிறப்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவுகள் இன்று அநேகமாக குறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ஒருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய பாரங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. இது என்னென்னு அப்பா போய் சொல்கிறேன். அப்பா ஒன்றும் கேட்க மாட்டார், அம்மா கேட்க மாட்டாங்க, அக்கா கேட்க மாட்டாங்க, அண்ணன் கேட்க மாட்டாங்க, அண்ணி கேட்க மாட்டாங்க, இந்த ஐயா கேட்க மாட்டாங்க, எதுக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, நமது உறவுகள், நம்முடைய இணைப்புகள், நம்முடைய பிணைப்புகள், நம்முடைய வளர்ச்சிகள் அநேக நேரங்களிலே இன்று குறைந்து கொண்டு போகிறது என்பதை நாம் மறந்தே போகக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, எனவே தான் சொன்னேன், இயேசுவானவர் நின்றார். அவருக்கு அந்த மேன்மை பெரிதல்ல, அந்த மகிமை பெரிதல்ல, அந்த ஊர்வலம் பெரிதல்ல. அவருக்கு பெரிது, அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அவர் கொடுத்த முக்கியத்துவம் அந்த ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுப்பதே. உடனடியாக அவர் நின்றார். பிற பார்த்துக்குருவோம், வர்ற வழியில் பார்த்துக்குருவோம், அவனுக்கு எப்படி நாம் நேரத்தை ஒதுக்குவது என்ன இல்லாதபடியாக உடனடியாக அவனை அழைத்து வரும்படி சொன்ன உடனேயே அவனிடத்தில் சொல்கிறார்கள், உன்னை இயேசு அழைக்கிறார் என்று சொன்னவுடன் அவன் என்ன செய்தான்? 50 வசனத்தில் உடனே அவன் இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்னவுடன் அவன் எழுந்து வரும்பொழுது என்ன செய்தான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு he thrown away his dignity, தன் தகுதியை தூக்கி எறிந்தான். என்ன தகுதி? அவன் போர்த்தி இருந்த அந்த மேல் அங்கி அவனை ஒரு குருடனாக, ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு வறியவனாக, ஏதுமில்லாத ஒரு ஏழையாக அடையாளம் காட்டியது அந்த உடை. இந்த உடை உடுத்தி இருந்தால் அது மிகவும் அழுக்காக, அருவருப்பாக, அசிங்கமாக இருக்கும். அந்த உடையை பார்த்த மாத்திரத்திலேயே இவன் ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லுகின்ற அந்த அடையாளம் கொண்ட அந்த வஸ்திரத்தை தூரமாய் தூக்கி எறிந்து விட்டான். காரணம், இயேசு என்னை அழைத்து விட்டார், இயேசு என்னை அழைத்திருக்கிறார், இயேசு என்னோடு கூட பேசியிருக்கிறார், அவர் என்னோடு பேச இருக்கிறார் என்று இயேசுவினுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில், இயேசு அழைக்கிறார் என்று அவன் அறிந்த மாத்திரத்திலேயே நான் இயேசுவை சந்திக்கப் போகிறேன், இயேசுவை பார்க்க போகிறேன் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக வந்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது ஒருவேளை என்னை என்ன காரியம் இயேசுவை அறியவிடாதபடியாக தடையாக பெரிய காரியம் எது இருக்கிறதோ அதை நான் அகற்றி வரும்பொழுது மட்டும்தான் நான் இயேசுவை முற்றிலுமாக காண முடியும், தரிசிக்க முடியும். அழகான பாடல்களை நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் மிக நேர்த்தியாக அழகாக பாடினார்கள்.
உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான ஐயாவுடைய ஜெபத்தோடு கூடிய அந்த தலைமை ஏற்பு, அந்த வழிநடத்துதல் எத்தனை மகிமையாக இருக்கிறது எனக்கு கற்பனை. இந்த மனிதன் தனக்கு இயேசுவன் அழைத்த பிறகு அவரை போய் பார்ப்பதற்கு இந்த காரியம் எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அதனை அகற்ற வேண்டும் என்று சொல்லி லுத்தரன் திருச்சபையிலே பக்கமாக இருக்கிறது, லுத்தரன் சபை இருக்கிறது. லுத்தரன் ஆலயத்திலே நான் பெரும்பாலான அநேக நேரங்களிலே லுத்தரன் ஆலய ஆராதனைகள் கடந்து சொல்லுவேன். பல இடங்களிலே பல நேரங்களிலே ஒருவழி லுத்தரன் சபையிலேயே என் குருவானவராக இருக்கக்கூடிய கூட பேராரின் வாயிலாக எனக்கு அழைப்பு வந்தது. அந்த லுத்தரன் சபையிலே ஆலயத்திலே அங்கே நான் பார்க்கும் பொழுது திருவிருந்து ஆராதனை நடக்கும் பொழுது ஆராதனை முழுவதுமாக நடைபெறும் என்டையர் சர்வீஸ். ஆனால் திருவிருந்துக்காக வேண்டி அதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு பாவ அறிக்கை செய்து அந்த பாவ அறிக்கை அறிக்கைட்ட பிறகு மீண்டுமாக குருவானவர் ஒவ்வொருவரின் தலையிலும் வந்து கை வைத்து அந்த பாவங்களை மன்னிப்பார். அதற்கு பிறகுதான் ஹோலி கம்யூனியன். ஏற்கனவே நம்ம பாவங்களை அறிக்கை செய்திருப்போம், பொதுவான பாவறிக்கை எல்லாம் நம்ம செய்திருப்போம். ஒருவர் சங்கீதம் 51 பாடி அந்த 51ஆம் சங்கீதத்தின் வாயிலாக பாவங்களை நாம் ஆக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே ஆலயத்தில் நாம் பார்க்க முடியும் அப்படியான ஒரு பிரத்யேகமான ஒரு காரணம், இயேசுவின் சமூகத்திலே அவருடைய திரு சரீரத்தை திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இன்னுமா என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது, என்ன பலகீனம் இருக்கிறது, என்ன தடை இருக்கிறது என்று சொல்லி அந்த மன்னிப்பை பெற்ற பிறகு வர வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை லுத்தரன் திருச்சபையிலே வைத்திருக்கார்கள் என்பதை நாம் அறிய முடியும் என்று அப்படியாய் அவன் தன்னை அடையாளம் காட்டிய அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்று இந்த பாடுகளின் பாடல் ஆராதனை முடிந்து நாம் போகும் பொழுது இயேசுவோடு கூட நாம் நெருங்கி இருப்பதற்கு, இயேசுவின் பிரசன்னம் என்னுடைய இதயத்தை ஆட்கொள்வதற்கு ஏதாகின் மனத்தில் தடை இருக்கும் என்றாலும் அதனை இப்பொழுதே இங்கேயே விட்டு வெளியே செல்ல வேண்டும். இந்த ஆராதனையின் வாயிலாக நாம் பாடல்களை பாடினோம், பாடல்களை கேட்டோம், செய்திகளை கேட்டோம், இது அனைத்தும் கேட்ட பிறகு அவரோடு கூட நாம் நெருங்கி இருப்பதற்கு நம்மிடத்தில் ஏதாகிலும் ஒரு தடை இருக்குமே என்று சொன்னான், ஏதாவது ஒரு காரியம் என்று சொன்னான், அதனை இந்த இடத்திலேயே விட்டு நாம் இங்கிருந்து நாம் போகும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே ஆராதனை முடிந்ததும் குருவானவர் ஒரு ஆசீர்வாதம் சொல்லி சபையாரை அனுப்புவார். என்ன சொல்வார்? கடைசியா குருவானவர் என்ன சொல்லி நம்மளை அனுப்புவார்? சமாதானத்தோடையே போய் வாருங்கள். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த உலகம் மாயையானது, சமாதானமற்ற உலகம், வேதனைப்படுத்துகின்ற உலகம், வியாகுலத்தை ஏற்படுத்துகின்ற சமூகம். எனவே சமாதானத்தோட போய் வாருங்கள். அந்த சமாதானம் இயேசுவின் சமாதானம், கிறிஸ்துவின் பாடுகளினாலே, சிலுவை மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சமாதானம். எனவேதான் ஏசப்பா சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்திற்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. ஜீசஸ் இஸ் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் பீஸ். இயேசுதான் அதற்கு உரித்தாங்க. இனிமேதான் நமது ஆலய ஆராதனைகளிலே அப்படிப்பட்ட மிக அழகிய தெய்வீகமான அந்த காரியம் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆராதனை முடிந்ததும் சமாதானமாக போய்வார் என்று சொன்னால் பாரமெல்லாம் இங்கே வைத்து விட்டோம், எல்லா கலக்கத்தை வைத்து விட்டோம், எல்லா வியாகுலங்களையும் வைத்து விட்டோம். எனவே நாம் போகும்பொழுது அவருடைய சமாதானத்தோடு போக வேண்டும் என்றுதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு நமக்கு இருக்கிற. அப்படியாக அவன் அந்த வஸ்திரத்தை விட்டு தூர எறிந்து விட்டு வந்தவுடனே அவனை பார்த்து ஏசப்பா கேட்டது என்ன கேட்டார்? நான் உனக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அருமை தந்தையே, அருமை தாயே, வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, ஆலய பிரகாரங்களில் வந்து நாம் அமர்ந்து ஆராதனைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து அமரும் பொழுது அப்பொழுதே ஏசப்பா நமது இதயத்தில் பேசுவார். என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, எத்தனை பாரத்தோடு நீ இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறாய். நான் இன்று இப்பொழுது உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆராதனை வயலாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சுவாமி நம்மிடத்தில் கேட்கிறார். நீ அவனை பார்த்து அப்படித்தான் கேட்டார். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான்?
ஐ மஸ்ட் see. ஐ நீட் சைட். எனக்கு பார்வை வேண்டும், நான் பார்க்க வேண்டும். 6 மணி 6:30 மணிக்கு நம் ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம். ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது இருந்த பார்வையை காட்டிலும் ஆராதனை முடிந்து போகும் பொழுது we must have a new sight. we need new sight. அவன் சொன்னா எனக்கு பார்வை வேண்டும் அப்பா. ஏசப்பா அப்படி கேட்ட உடனே நீ பார்வை அடைவாயாக. his request was granted. அவனது இதயத்தின் இயக்கத்தை, இதயத்தின் அந்த எதிர்பார்ப்பை உடனடியாக இயேசு சுவாமி நிறைவேற்றினார். இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே கர்த்தர் ஒருபோதும் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். his desire of his heart was granted. அவனது இதயத்தின் வாஞ்சையை ஐ மஸ்ட் see. எனக்கு பார்வை வேண்டும் ஐயா, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஐ மஸ்ட் see என்று சொன்ன உடனே இட் இஸ் கிராண்டட். நீ பார்வை அடைவாயாக. உடனடியாக அவன் பார்வை பெற்றான். ஏசப்பாவுடைய பதில் நமக்கு உடனே கிடைக்கும். காரணம், நம்முடைய பாடுகளை அறிகின்றவர். இயேசுவின் பாடுகளை நாம் தியானிப்பதற்காக எப்படிப்பட்ட ஒழுங்குகள் அவருக்காக இந்த ஆலய பிரகாரங்களிலே பரிசுத்த இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்து அவரது பாடுகளை சிந்திக்கக்கூடிய நமக்கு என் பாடுகளை ஏசப்பா பர்னபாசுடைய பாடுகளை நீக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பர்னபாஸ், யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கிராண்டட், யுவர் டிசைர் இஸ் கிராண்டட். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இட் இஸ் கிராண்டட். என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் உடனடியாக பார்வை அடைந்தார். வசனம் 52வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்து இயேசு சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலை. ரொம்ப நன்றி ஐயா, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்ததே இல்லை, என் உடன்பிறப்பெல்லாம் பார்த்ததில்லை, இந்த ஊர் உலகத்தை பார்த்ததில்லை, இந்த படைப்புகளை பார்க்கவில்லை என்று சொல்லி அவன் விழித்த உடனேயே முதலாவதாக இயேசுவை தான் பார்த்தான். இயேசுவை அவனுடைய கண்கள் கண்டது. இயேசுவை அவனுடைய கண்கள் காண்பதற்கு முன்னதாக எல்லாமே அவனுக்கு இருளாக இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் டார்க் பிஃபோர் ஹி see Jesus. இயேசுவை பார்ப்பதற்கு முன்னதாக, இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக, இயேசுவை காண்பதற்கு முன்னதாக எல்லாம் அவனுக்கு இருளாக இருந்தது, இருட்டாக இருந்தது. ஆனால் இயேசுவை பார்த்த பிறகு ஆல் இஸ் பிரைட். எல்லாம் வெளிச்சமானது, மிக வெளிச்சமானது, பிரகாசம் அடைகிறது. யோவான் 9வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் பார்த்தால், யோவான் 9:25, சரி 9:25, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். நான் குருடனாக இருந்தேன். When I entered into this church, into his presence, I was blind. இந்த காரியத்திலே, இந்த செயல்பாடுகளிலே, இந்த காரியத்திலே நான் குருடனாக இருந்தேன். I was blind. It was dark. இப்பொழுதோ நான் காண்கிறேன். Now I see. நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த வழிபாட்டின் வாயிலாக என் அன்பு திருச்சபை பிள்ளைகளாகிய, ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வர முடியாத பிள்ளைகளுடைய அனைத்து பிள்ளைகளையும் இயேசுராஜாவின் நாமத்தாலே நான் குருமார்களாக, ஊழியர்களாக பிரத்யேகமாக அந்த பர்னபாஸ் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் புதிய பார்வையை கொடுப்பார், புதிய வழியை கொடுப்பார், புதிய கிருபையை கொடுப்பார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவரது பாடுகளை சிந்திக்கக்கூடிய எனக்கு என் பாடுகளை கர்த்தர் மாற்றி போடுவார்.
அந்த வசனம் நான் வாசித்ததில் அந்த மார்க்கு புத்தகத்திலே அந்த கடைசி வசனத்தை பார்க்கிறோம். அவன் பார்வை அடைந்தவனாய் இயேசுவை பின்பற்றினான். He followed Jesus after he got his sight. அவன் சரீர பிரகாரமாக பார்வை பெற்றான், ஆவியின் பிரகாரமான பார்வையும் பெற்றவனாக இயேசுவை பின்பற்றினான். எனவே இந்த வேளையில் நாம் இயேசுவை பின்பற்றுவோம்னு சொன்னால் வேதத்தை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று செய்தி கொடுப்பது அல்ல. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள் இயேசுவுக்கு பிரியமாக இருக்கட்டும். இந்த நாளிலே இந்த பர்திமேயு என்று சொல்லுகின்ற இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நியூ சைட் மாத்திரமல்ல, நியூ தாட், புதிய சிந்தனை, புதிய முடிவு, நியூ டெசிஷன், புதிய தீர்மானம், அப்படியான காரியங்களில் அவனை கர்த்தர் அற்புதத்தை கொடுத்து அனுப்பினார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி நிச்சயமாக நம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே மிகுந்த ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். வார்த்தை கேட்ட நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார், அடக்கப்பட்டார். மூன்றாம் நாள் மரித்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வாசித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லோரையும் மனித நியாயத்துக்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் தயவு செய்து அமருங்கள். இப்பொழுது ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாட வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்கள் ஐக்கிய புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே.
மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே. பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டோடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 195வது கீர்த்தனை, நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்து ஈகுவேன் என்ற கீர்த்தனை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 195. கண்மலை எனக்காய் இழந்தது நேயமாய் மறைந்து சுத்த உயிரமும் நீரும் வடிந்தது தூய பிதாவினின்று. சுத்த உயிரமும் நீரும் வடிந்தது தூய பிதாவினின்று. உட்காருங்கள். நிறைவு பாடலாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாட வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார்.
வருந்துயிமடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்தின் அனைத்து ஐக்கிய சங்க குழுக்களும் இந்த தவ காலத்தில் கிறிஸ்துவனுடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த பாடுகளின் வாரத்தின் முதல் நாளிலே நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக பல நாட்கள் இதற்காக பயிற்சிகளை மேற்கொண்டீர்கள். இன்றைக்கும் காலையில் வழிபாடு முடிந்த பிற்பாடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இந்த மாலை கூடுகைக்காக நீங்கள் பல்வேறு விதங்களிலே ஆயத்தப்பட்டீர்கள். உங்களுடைய ஆயத்தங்கள், உங்களுடைய பயிற்சிகள் இந்த நாளிலே மகிமையாக இந்த பாடல் வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொரு ஐக்கிய சங்க குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் ஐக்கிய சங்க உறுப்பினர்களுக்கும் சபையின் ஆயர் என்ற முறையிலே நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாளிலும் சிறப்பு செய்தியை நம்ம மத்தியிலே வழங்கின அருமையான நம்முடைய பாசத்திற்குரிய ஐயா அவர்களுக்கும் மறுபடியுமாக நன்றி சொல்லுகின்றேன். இந்த பாடல்களின் வழியாக வெளிப்படுகின்ற போது நிச்சயமாக நம்முடைய பாடல்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆற்றல் நிறைந்தவர். இந்த பேஷன் கேரலை பற்றி ஒரு காரியம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம கஷ்டப்படும் போது பாட்டு பாடுவோம். அதிகமாக இப்போ இந்த விறகு வெட்டுறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே விறகு வெட்டுவாங்க. பாடுகள் நிறைந்திருக்கும் போது பாடுகளை மாற்றுகின்றது. அதான் இந்த பேஷன் கேரலோட பேசிக். ஸோ நம்ம பாடல்களை பாடுகின்ற போது நம்முடைய பாடுகள் மாறுகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதல். நிச்சயமாக இன்றைக்கு நாம் பாடின அனைத்து பாடல்களுமே நம்முடைய பாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக நம்மை மாற்றுகின்றது என்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் இந்த பாடல் வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஜெபத்தோடு கூட இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு மித்துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த மாலை வேளையிலும் தூய இம்மானுவேல் ஆலய குடும்பத்தாராய் உம்முடைய திரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கின்ற ஐக்கிய சங்கத்தின் மூலமாய் கர்த்தாவே உம்முடைய திருப்பாடுகளை நாங்கள் பாடி கர்த்தாவே நோக்கி உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறீர். கர்த்தாவே எங்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரிய மக்கள் அல்ல என்பதை கர்த்தாவே
நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர். பாடுகள் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்றோம், பாடுகள் உண்டு ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே நீர் கர்த்தாவே சொல்லியிருக்கிறீர், உங்களுக்கு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே எங்களுக்காக கர்த்தாவே உம்மையே அர்ப்பணித்து கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி கர்த்தாவே எங்களை மீட்டிருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தூய இம்மானுவேல் ஆலய திருக்குடும்பமாய் இணைந்து கர்த்தாவே இந்த நாளிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. உம்முடைய பாடுகள் மரணங்களை கர்த்தாவே நாங்கள் தியானித்து கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலும் கூட கர்த்தாவே இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஒரு வெட்டி உள்ள வாழ்க்கையை கர்த்தாவே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே இதோ எங்கள் மத்தியிலே உம்முடைய கர்த்தாவே ஊழியரை அழைத்து வந்தீர். வயதான காலங்களிலும் கர்த்தாவே உம்மை பாடி துதித்து கர்த்தாவே வார்த்தை இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின கிருபைக்காக நன்றி எடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் மனிதரை நம்பி அல்ல ஆண்டவரே, மனிதரிடத்திலே அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடவும், கூப்பிட்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு நின்று கர்த்தாவே எங்களுக்கு பதில் கொடுப்பீர். ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஒரு விடுதலையின் வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் கர்த்தாவே மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தாவே நாங்கள் உம்மை பிரதிபலிக்க நீர் கிருபை பெயர் கிருபைக்காக நன்றியோடு மித்துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே நீர் கேட்ட பொழுது கர்த்தாவே நான் பார்வை அடைய வேண்டும். ஆம் கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாங்கள் உலக பிரகாரமான பார்வை உள்ள மக்களாய் அல்லாண்டவரே ஆத்ம கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடி கர்த்தாவே வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நீர் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, இதோ பார்வை அடைந்து கர்த்தாவே உம்முடைய பின்னால் சென்றது போல கர்த்தாவே இயேசுவை கர்த்தாவே நாங்கள் எந்த சூழ்நிலும் உம்முடைய வழி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கர்த்தாவே இயேசுவின் வழியிலே பத்தமி சென்றது போல கர்த்தாவே நாங்கள் வந்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின வழியிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. ஐயாவை பலப்படுத்தும். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் அவர்களை தாங்கி சுமந்து வழிநடத்தி வருகிறீர். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறப்பா. அவரை நீர் பலப்படுத்தி இன்னும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீர் கொறிக்கின்ற சமாதானத்தை பெற்று ஆத்மத்திலே கர்த்தாவே உம்மை கண்டவர்களாய் ஆத்ம பாரம் உமக்கு உண்டு என்பதை கர்த்தாவே இவர் உணர்ந்து பார்த்து கர்த்தாவே அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. ஒருவரும் கெட்டழிந்து போவது உமக்கு பிரியமல்ல ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வர வேண்டும். இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தின் திருக்குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தாவே நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கர்த்தாவே ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வழியை கர்த்தாவே உம்முடைய வழிக்கு நாங்கள் திருப்பத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். வரும் நாட்களிலே நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய திட்டமாயிருக்கிறோ அதை செய்வதற்கான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை வழிநடத்தவுமாய் மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும் மன்னிக்கிற போல பாவற்றும் மன்னியும் எங்களுடைய சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீம்பரித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்கும் உடைகளே. ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்றும் அனைத்து நாட்களும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக.
பாடல் வழிபாட்டின் நிறைவு பாடலாக 88வது பாமாலை இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாமாலையில் முதலாம் சரணம் கடைசி சரணம் முழங்கால் படியிட்டவர்களாய் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.